இறங்கிய பாருடா தங்கச்சி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தை. அவர் என்கிட்ட எந்த இதுவுமே கேட்கல. போனோட்டியுமே பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். ஓகே, பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட உரிமைக்காக போராடுறோம். இது நம்மளோட தாய்நாடு. ஸோ நம்மளோட உரிமைக்காக போடும்போது நம்ம பயப்படக்கூடாது. தைரியமா இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இயற்கை சூழலை பற்றி ஒரே தலைவர் யார் போறாங்கன்னு பார்த்தா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். ஸோ அதுக்காக எனக்கு வந்து அவர் ரொம்ப நான் பிடிச்சி அவருடைய விஷயங்கள் எல்லாம் கொள்கைகளை பின்பற்றி அப்படியே வந்தது. எனக்கு கரெக்டான ஒரு தருணத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கடந்த 10 வருடங்களாக அண்ணன் சீமானை வலைதளங்கள் மூலியமா நான் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறேன். அது பிகாஸ் அது எதுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசை அவருடைய பேச்சு, பக்கிங், ப்ராஸ்டியூஷன் அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைய நீங்கள் வீட்டிலேயே பார்த்துக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு எங்களுடைய சொந்தக்காரங்களுடைய அறிவுரையை கேட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை வெளியில் விடலை. நீ எப்படி வேணுமா சேஞ்ச் ஆகி எப்படி வேணுமா இரு, ஆனால் வீட்டில் இரு அப்படி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எல்ஜிபிடிக்யூ மக்கள் மன ரீதியாக, அதாவது அவங்கள பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக வலிமையானவங்களா தெரியும், ஆனால் மன ரீதியாக அவங்க வலிமையானவர்கள் அல்ல. நான் சொல்றது உண்மையான திருநங்கைகளாக இருக்கட்டும், உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சொல்கிறேன். போலியானவர்களை பற்றி நான் பேசலை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. திருநங்கையாக பார்த்தாலும் சரி, ஆனா பார்த்தாலும் சரி, பெண்ணா பார்த்தாலும் சரி, மனுஷன் நான். ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உங்களை எப்படி பார்க்குறேங்கன்னு தான் எனக்கு பிரச்சனை. நான் ஒரு ரோஷினியாக இந்த பூமிக்கு எதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு பிறவி பலனை அடையிறதுக்கான ஒரு தருணமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நான் அதை நோக்கி தான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் கழுவி ஊற்றாலும் அதை நான் கண்டுக்க போகிறதில்லை. அருந்தமிழ் வலையொலிக்கு வணக்கம். தமிழ் தேசிய களத்தில் ஒரு பொது ஊடகமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளையும் தமிழ் தேசிய கொள்கைகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அருந்தமிழ் ஊடகத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் தொடர்ந்து அந்த ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை வில்லிவாக்கம் தொகுதியோட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ரோஷினி அவர்களை சந்திக்க இருக்கோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. வில்லிவாக்கம் தொகுதியோட வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் அறிவிச்சிருக்காங்க. யார் ரோஷினி? எல்லா பத்திரிகைகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரோஷினி அப்படின்ட்டு. யார் இந்த ரோஷினி? இதுக்கு முன்னாடி என்ன, எப்படி இருந்தீங்க? அருந்தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா எதுவும் பெருசாக இல்லை. என்னுடைய சொந்த ஊர் திருச்சி ஸ்ரீரங்கம். நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே அங்கே தான். என்னுடைய படிப்பு காலத்திலேயே இந்த திருநங்கையாக மாறுவதற்கு என்னுடைய உடல்நிலைகளும் மன ரீதியாகவும் படிப்பில் என்னை வந்து கவனம் செலுத்த விடலை. ஸோ அதனால் நான் வந்து திருநங்கையாக மாறுறதுக்கான அந்த ப்ராசஸிங்கில் படிப்பை பாதியில் விட்டுட்டு ஸோ இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த திருநங்கையாய் மாறுகிற அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வழிகள், நிறைய அவமானங்கள் இதெல்லாம் சந்தித்து இப்படி தான் வந்தது என்னுடைய பயணம். திருநங்கையாய் மாறிய பிறகு யார் அந்த ரோஷினி அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. அதாவது படிக்கிற காலத்தில் பெண்ணாக மாறணும், திருநங்கை இல்லை, பெண்ணாக மாறணும். நாம் ஒரு பெண், உடல் ரீதியாக மன ரீதியாக பெண்ணாக மாற வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தில் எல்லாத்தையும் அப்படியே கவனம் செலுத்தாமல் இந்த எப்படி பெண்ணாக மாறுறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் அதை உணர ஆரம்பிச்சு அதை தேடியே என்னோட பயணம் இருந்தது. ஸோ நான் பெங்களூருக்கு சென்றேன் என்னுடைய திருநங்கை சகோதரிகள் மூலியமாக. அங்கே சென்று ஒரு அந்த ஜமாத் என்ற அந்த முறை அதில் போய் விடப்பட்டேன். அங்கே சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் முரண்பாடாக இருந்ததினால் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு திருப்பி கால் பண்ணி நான் இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு திருப்பி வந்துட்டேன். என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்து. வந்ததுக்கப்புறம் என்னை நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. நிறையா சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, எப்படியாவது என்னை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே சொன்னது இல்லை, இவங்களுடைய இது சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 years பிஃபோர். அப்போது
அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, உங்கள் குழந்தைய நீங்கள் இப்படியே விட்டீங்க அப்படின்னா அவங்க வெளியில் போய் மற்ற திருநங்கைகளுடைய சேர்ந்து அவங்க மற்ற திருநங்கைகளுடைய அந்த பாடு பெக்கிங் ப்ராஸ்டியூஷன் அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைய நீங்கள் வீட்டிலேயே பார்த்துக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு எங்களுடைய சொந்தக்காரங்களுடைய அறிவுரையை கேட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை வெளியில் விடலை. நீ எப்படி வேணுமா சேஞ்ச் ஆகி எப்படி வேணுமா இரு, ஆனால் வீட்டில் இரு அப்படி சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் சரி வீட்டிலேயே பெண்ணுடைய ட்ரெஸ் போட்டுக்கிறது, பூ வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமேட்டு எங்கள் வீட்டிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. பொண்ணு மாதிரி ஐடென்டிட்டி ஆகிட்டாங்க வீட்டில். சரி அப்படின்னு சொல்லும்போது நான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கும் போது எங்கள் வீட்டில் பெரிய போராட்டம். எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. இப்படியே இரு, சர்ஜரிலாம் பண்ண வேணாம், அது உன்னோட உடம்பு தாங்காது, அந்த மாதிரியான பெரிய விஷயங்கள், போராட்டங்கள், அடி உதை, ரூப்ல போட்டு அடைச்சி வைக்கிறது எல்லாம் நடந்துச்சு. அதாவது என்னை ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு அலோவ் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் என்னோட சர்ஜரி அப்படின்னு வரும்போது அவங்க அதை ஒத்துக்கலை. அப்புறம் என்னோட சித்தப்பா, என்னோட சித்தி, இவங்க வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதுலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தனால அப்புறம் எங்கள் வீட்டில் எடுத்து பேசி சொல்லி, இல்லை இதை நீங்கள் கட்டுப்படுத்தினாலும் அதை தேடி அந்த பிள்ளை திருப்பி வெளியில தான் போகும், எவ்வளோ நாள் நீங்கள் பொத்தி பொத்தி வைக்க முடியும், அதனால நீங்கள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்மளே சேஃபாக பண்ணி கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த டாக்டர்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய சித்தப்பா, சித்தி இவங்கெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி என்ன முறையான ஒரு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது. அடுத்த சர்ஜரி முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப இதாகிறீங்க. அவ்வளோ பெயின் நீங்கள் அனுபவிச்சு. பிகாஸ் நான் ஏன்னா மற்ற திருநங்கைகள் என்னுடைய தோழிகளுடைய கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்து விட்டேன்னு துரத்திட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நான் வெளியில் நின்றுட்டு இருக்கேன், ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன், இப்போ வந்து ஒருத்தங்க நான் அடிச்சிட்டாங்க, கடிச்சிட்டாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நான் சர்ஜரிக்கு காசு சேர்க்கணும்ல, இந்த கேள்வியை தான் முதல்ல வைப்பாங்க. ஆனால் கடவுளோ என் தாயாரோ அது எந்த சக்தியோ தெரியவில்லை, அந்த அந்த நிலைப்பாடுக்கு என்னை தள்ளலை. ஸோ இல்லை என்றால் நானும் அப்படிப்பட்ட ரோட்டில் போய் நின்று அதுக்கு சர்ஜரி, அம்மாவின் அன்பு கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி போய் வந்துருக்கணும். ஸோ அதுலேருந்து தப்பிச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் எனக்கு அது சொல்லும் போது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது. ஸோ சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அந்த டீனேஜ் வயசில், சில போலியான அன்பு, அதில் ஏமாற்றம், திருநங்கைகள்னாலே ஒரு தவறான ஒரு பார்வை, பண பறிப்புதல், அந்த மாதிரியான விஷயங்கள்ல அதுலேயும் தோல்வி அடைஞ்சி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே போயிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப், சர்ச்சுக்கு போகிறது, ஸோ அதில் இன்வால்வ் ஆகிறது, அதில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு கைட்னஸ் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், சண்டே கிளாஸ் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை என்னை ரொம்ப கவனத்தை ஈடுபடுத்தி நான் அதில் கொண்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சரி நம்ம செய்கிறத ஒரு முறையாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ண, அது அப்படியே என்னோட தாகம் இருந்தது அதுக்குள்ளார. அப்புறம் எங்களோட சொந்த ட்ரஸ்ட் பொன்னிவனம் சொல்லிட்டு எங்களோட ஓன் டேடி சித்தப்பா வச்சுருக்காங்க. ஸோ அதில் இணைஞ்சி அநேக மரங்கள் நடுறது, சாலை ஓர விபத்துகளை தடுக்கிற மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ இதிலலாம் நான் போய் கலந்துக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலலாம் கலந்துக்க ஆரம்பித்தேன். எனக்கு மரம் வளர்க்குறது வந்து சின்ன வயசுலேருந்தே செடி மேலே எனக்கு அது ஒரு தீராத அன்பு, அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் மரம் வளர்க்குறது, எனக்கு மரம் வளர்க்கணும் அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் எப்பயுமே. வீட்லேயுமே நான் வந்து என்னோட இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை ஆர்வலராக இருக்கணும், ஒரு க்ரீனரியாக இருக்கணும் என்னை சுற்றி, அந்த மாதிரியான ஒரு இது. அப்புறம் அதில் ஈடுபட்டு கொண்டு அதிலே என்னுடைய சேவைகளை தொடர்ந்து கொண்டிருந்தேன். அப்புறம் ஒரு சிறிது காலம் கழித்து என்னுடைய தோழி ஃபாத்திமா, சைக்கரா ஃபாத்திமா, சென்னை வந்தேன். அப்போ இறைவி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் எனக்கு ஒரு பதவி கிடைச்சது. மக்களுக்கு பணியாற்றுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் நான் இணையப்பட்டு எல்ஜிபிடிக்யூ மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம், அதுக்காக அநேக கவுன்சிலிங், அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அவங்களுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுக்கறது, அந்த மாதிரியான பெங்களூராக இருக்கட்டும், சேலம், கோயம்புத்தூர், எந்த இடம்னு பார்க்க மாட்டோம், அவங்க கூட சேர்ந்து பயணித்து போயிட்டு இருந்தோம் நாங்கள்.
ஸோ உங்களோட முக்கியமான இதுவே இப்போ கவுன்சிலிங் ஆர்கனைசேஷனுக்கு அந்த யா, சமூகம் சேவை. சார்ந்து அவங்களுக்கான யா. சேவைகள் தான். யா, என்னோட அந்த இதுவே அப்பையிலேருந்து வந்ததே அந்த சமூகம் சார்ந்த பணியில தான் ஈடுபட்டு கொண்டு. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் அநேக காரியங்கள் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி எல்ஜிபிடிக்யூ மக்கள் மனரீதியாக, அதாவது அவங்கள பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக வலிமையானவங்களா தெரியும், ஆனால் மனரீதியாக அவங்க வலிமையானவர்கள் அல்ல. நான் சொல்றது உண்மையான திருநங்கைகளா இருக்கட்டும், உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சொல்றேன், போலியானவர்களை பற்றி நான் பேசல. அவர்களும் ஒரு தாழ்வு இருக்கும், இந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சடனாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கணும், காதல் தோல்வி அடைஞ்சா பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் அவர்களுக்கு வரும். ஸோ அதுலேருந்து நாங்கள் அது இறைவி ஆர்கனைசேஷன்லேருந்து அநேக கவுன்சிலிங் கொடுக்கறது, ஸ்கூல்ஸில் போயிட்டு அவேர்னஸ் கொடுக்கறது, சிறப்பு, சைல்டு அபியூஸ் அவேர்னஸ் கொடுக்கறது, புழல் ஜெயிலில் வந்து அந்த மக்களுடைய ஆயுள் கைதிகள், அந்த மாதிரியான கைதிகளுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி 2-3 NGOக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் அங்கே போய் அந்த மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மெயினாக அந்த இறைவியில் பண்ணது எல்ஜிபிடிக்யூ மக்களுடைய மனம் மாறுதல். ஸோ அதுக்கான வரவேற்பு இருக்கா? நீங்கள் போயிருக்கீங்க, தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க, அதுக்கு எப்படியாப்பட்ட வரவேற்பு இருக்குது? உங்களை வந்து அரசாங்கம் இருந்தும் சரி எப்படி அணுகுறாங்க? அது வந்து சரியான இடத்துக்கு நகர்க்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ உங்கள் போகிற இடத்துலலாம் எப்படி வரவேற்பு இருந்தது? நீங்கள் போகிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, அவங்கள்ட்ட உண்மையில அந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோஷினியா கேட்குறீங்களா? ரோஷினியா கேட்குறீங்களா? ஒரு ஆர்கனைசேஷனாகவும் சரி, அதில் நீங்கள் பயன்படும்போது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும்ல, இத்தனை இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ சிறை கைதிகளில் நீங்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அவங்க மனதில் நிகழ்ந்திருக்கும், இல்லை அவங்க உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பாங்கல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து நான் தனிப்பட்ட ரோஷினியாக எந்த இடத்துக்கும் நான் போனதில்லை இது வரைக்கும், அதனால எனக்கு தெரியல. நான் ஒரு ஆர்கனைசேஷனாக தான் போவேன். அப்போ மக்களுடைய வரவேற்பு அது இதாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ சின்ன ஏஜில் இப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இணைஞ்சி நீங்கள் இவ்வளோ சேவைகள் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு வரவேற்பு வந்து எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ போகிற இடத்துலலாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் தான் கிடச்சிச்சு. இந்த எல்ஜிபிடிக்யூ மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ வந்து பணத்துக்காக தன்னை மாற்றிக்கொள்பவர்கள், செக்சுவல் அடிஷனுக்காக மாறுறவங்க, உண்மையாலுமே திருநங்கையாக இருக்கிறவங்க, உடல் ரீதியாக திருநங்கையாக மாறுபவர், வெளியில் வந்து ஆண் உடம்போடு உள்ளுறுப்பு பெண் ஆர்கனோட பிறக்கிறவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நாங்கள் அந்த மாதிரியான உண்மையால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். இந்த மாதிரியான பீப்புளுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங். ஏன்னா ஒரு திருநங்கை பிறந்த உடனே திருநங்கையா வரதில்லை. முதலாவது கேவா இருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு திருநங்கையா மாறுறதுக்கு தன்னோட மனம் உடல் எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கும் போது அவங்க கூட சேர்ந்து சர்ஜரி பண்ணி தன்னை மாற்றிக்கொள்வாங்க. ஸோ நாங்கள் எங்களோட இறைவி ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுக்கறது, நீங்கள் ஏன் சேஞ்ச் ஆகுறீங்க, எதுக்காக சேஞ்ச் ஆகுறீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறது, ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களோட பேரண்ட்ஸ் அவரை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள் ஏன் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு மூத்த திருநங்கைகளோ ஏதோ ஒரு கூட்டத்திலே போய் சேர்ந்து அவர்களுடைய வழிநடத்துதல் நிமித்தம் அது தப்பாக போயிடும். அந்த குழந்தை அவர்களுக்கும் தெரியவில்லை. நீங்கள் படித்து இப்போ வர திருநங்கைகளாக இருக்கட்டும், ஒரு மக்களாக இருக்கட்டும், வரும்போதே படித்து ஒரு இதாக வராங்க. பட் நாங்கள் இருந்த அந்த காலத்துலலாம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒரு அமைப்போடு சேர்ந்து அவங்களுக்கும் தெரியாது. பிகாஸ் அவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சு அப்போ தான் முன்னேறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரமும் எதுவும் இல்லை. அப்போ அவங்களுடைய குழல் தொழிலான அந்த பாலியல் தொழில், யாசகம் கேட்கறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் அவங்க அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து எப்படி சொல்ல தடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு ஷெல்டர் ஆரம்பிச்சிருந்தோம் நாங்கள் இறைவி ஆர்கனைசேஷன்ல. அதை ஆரம்பிச்சு இந்த வீட்டை விட்டு வர குழந்தைங்களை அங்கே நாங்கள் வீட்டில் வச்சு ஓன் ஷெல்டரியா வச்சிருந்தோம். ECRல வச்சிருந்தோம். ஒரு 6 பெட்ரூம்ல நாங்கள் ஒரு ஷெல்டர் வச்சிருந்தோம். வர குழந்தைகளை திருநங்கைகளா இருக்கட்டும், திருநம்பிகளா இருக்கட்டும்,
பசங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸோட சேர்த்து வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் எவ்வளோ வேலைகள் செய்கிறது உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே. யா பேரண்ட்ஸோட சேர்த்து வைக்கிறது, பேரண்ட்ஸோட சேர்த்து வச்சும் இல்லை நாங்கள் சூசைட் பண்ணிப்போம், எங்களால் முடியவே முடியாது, நாங்கள் இப்படி தான் எங்களுடைய இது அப்படின்னு சொல்லவங்களுக்கு கரெக்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மெடிசன் கொடுத்து அவங்கள சரி பண்ணி பார்ப்போம். இல்லை அவங்க அப்படியும் அதுலேயும் இல்லை நான் ஒரு திருநங்கை தான் அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா அவங்கள ப்ராப்பராக டாக்டரை கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்களுடைய சர்ஜரியாக என்னவோ அதை வந்து ப்ராப்பராக அவங்களோட பேரண்ட்ஸ் கைட் பண்ணுறது மாதிரி நாங்கள் அதை அமைச்சு விடுவோம். ஸோ அவங்களோட முதல் கட்டமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களோட அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வரும்போது தான் அவங்க உண்மையாகவே அதை மாறணும்னு நினைக்கிற இடத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவுறது அப்படின்றாங்க. ஏன் நாங்கள் உதவலை அப்படின்னா அந்த பிள்ளைகள் வேற எங்கேயாவது போய் அதை கண்டிப்பாக செஞ்சிரும். ஓ ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து கரெக்டாக அவங்க பேரண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு கூட அவங்க நகர்றாங்க இல்லையா. அநேக பிள்ளைகள் அது மாதிரி எங்களோட கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேசினா அது இன்னும் பெரிய இதாக. ரோஷினியோட எமோஷ்னலாக பார்த்துட்டே இருக்கோம் நம்ம. ரொம்ப நீங்கள் ரோஷினி மகிழ்ச்சியான இதெல்லாம் என்ன, எதை சந்தோஷப்படுவாங்க ரோஷினி வந்து அந்த தருணம்லாம் இருக்குல்ல, ரோஷினி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு இது அப்படின்னா எப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான அதை பார்ப்பீங்க? இல்லை எந்த மாதிரி விஷயங்களில் செய்யும்போது ரோஷினி மகிழ்ச்சியாக இருப்பாங்க? எவ்வளோ நம்ம பேசும்போது எல்லாமே உங்களோட கஷ்டங்களையா நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா. ரோஷினிக்குன்னு ஒரு மகிழ்ச்சியான நேரம், மகிழ்ச்சியான தருணம் இருக்குங்களா? என்னுடைய மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குழந்தைகள் தான். ஸோ ஏன்னா நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன். குழந்தைகளுக்கு நாங்கள் போய் கவுன்சிலிங் கொடுக்க போகும்போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஏரியா வில்லேஜஸ்க்கெலாம் நாங்கள் போய் கவுன்சிலிங் கொடுக்க போனாலும் சரி, அங்கேருந்த குழந்தைகள் வந்து எங்கள்கிட்ட ஒரு அணுகுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அணுகும் பொழுது அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். மரம் வளர்க்குறது, மரம் வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஆடு மாடு வளர்க்குறது, ஸோ விவசாயம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஒருவேளை அதுதான் உங்களை வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஈர்த்ததுக்கான காரணமா இருக்குமா? கண்டிப்பா. எனக்கு கடந்த 10 வருடங்களாக அண்ணன் சீமானை வலைதளங்கள் மூலியமா நான் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறேன். அது பிகாஸ் அது எதுக்குன்னா, இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசை அவருடைய பேச்சு. அப்போ வந்து அது ஒரு கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதற்கான டைமிங் வரல. எந்த விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, அடடா இதை நம்ம நினைச்ச அண்ணன் பேசுறாரு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நீங்கள் உடனே ஞாபகத்துக்கு வர மாதிரி விஷயங்கள் அண்ணன் பேச? ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, இறைவி ஆர்கனைசேஷன்னு பார்த்தீங்கன்னா அதோட லோகோவே வந்து ஒரு மர்மைடு தான் இருக்கும். அந்த மர்மைடோட விஷயம் நிறைய போகும், அதை தனியாக இன்னொரு நாள் சொல்கிறேன். பட் அது கடல் சார்ந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு இது, அந்த கடலின் தேவதை அந்த ஃபாத்திமா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீ தான் அந்த மர்மேடு, கடல் கன்னி, நீ தான் வந்து இந்த சமுதாயத்தை வந்து சேஞ்ச் பண்ண போற. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்போ எனக்கு வந்து எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் நடக்கும்போது அந்த இடத்துக்கு என்ன நகர்த்தி கொண்டு இப்போ வந்திருக்கு. இதை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. நீதான் அந்த கடல் கன்னி, அந்த கடலை ஆளுகிற நீதான், அதுல எப்படி எல்லாம் உயிரினங்களையும் அந்த கடல் கன்னி பார்த்துக்குதோ அது மாதிரி தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அண்ணன் வந்து கடலுடைய பாதுகாப்பை குறித்து ஒரு பேசியிருக்காங்க நிறையா. கடலம்மா மாநாடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து என்னை ரொம்ப ஈர்க்கப்பட்டுருச்சு. ஸோ அப்புறம் மலைகளை பற்றி, இயற்கை சூழலை பற்றி ஒரே தலைவர் யார் போறாங்கன்னு பார்த்தா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். ஸோ அதுக்காக எனக்கு வந்து அவர் ரொம்ப நான் பிடிச்சி அவருடைய விஷயங்கள் எல்லாம் கொள்கைகளை பின்பற்றி அப்படியே வந்தது. எனக்கு கரெக்டான ஒரு தருணத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அண்ணனை சந்திக்க. ஸோ அண்ணனை சந்திச்சு ஒரு அழைப்புதல் வந்தது, நாங்கள் போய் பார்த்தோம். அண்ணன் எதுவுமே என்கிட்ட கேட்கல, என்னம்மா படிக்கிறேன், எங்கம்மா இருந்து வரேன், எங்கம்மா இருந்து எதுவுமே அண்ணா கேட்கல. இவங்க தானா, வாமா, ஓகேம்மா, இறங்க பாருடா தங்கச்சி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஒரே வார்த்தை. அவர் என்கிட்ட எந்த இதுவுமே கேட்கல. போனோட்டியுமே பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். ஓகே, பயப்படக்கூடாது, ஏன்னா
நம்ம வந்து நம்மளோட உரிமைக்காக போராடுறோம். இது நம்மளோட தாய்நாடு. ஸோ நம்மளோட உரிமைக்காக போடும்போது நம்ம பயப்படக்கூடாது. தைரியமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுதான் நானும் அண்ணனுக்கும் எனக்கும் வந்து நடந்த ஒரு உரையாடலே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் சில வலைதளங்களை என்னை பத்தி இப்போ வந்து நிறைய தப்பா போடும் போது அப்புறம் அண்ணா திருப்பி சொன்னாங்க, அதெல்லாம் அடிச்சு விட்றா பாத்துக்கலாம், அதெல்லாம் கண்டுக்காத. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு இதுலையும் பேசுறாங்க இல்லையா, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யார் ரோஷினியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றுமே இல்லை. நான் ஏன்னா அந்த சைடு காது கொடுத்து பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் என்ன கற்றுனாலும் அதை நான் கேட்க போகிறது இல்லை. ஸோ என்னுடைய பணி மக்கள் பணி. எனக்கான இடம் கிடைச்சிருக்கு, எனக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, நான் தமிழர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை நோக்கி போகிறேன். என்னுடைய சேவை என்னுடைய சமுதாய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கும், என்னால் நான் ஒரு ரோஷினியாக இந்த பூமிக்கு எதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு பிறவி பலனை அடையிறதுக்கான ஒரு தருணமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நான் அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் கழுவி ஊற்றினாலும் அதை நான் கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா நல்லது செஞ்சாலும் இந்த சமுதாயம் தப்பாக தான் பேசும், கெட்டது செஞ்சாலும் இந்த சமுதாயம் தப்பாக தான் பேசும். ஸோ அதை நான் காதில் வாங்கலை. பட் தனிப்பட்ட முறையாக ஒரு கருத்துக்கள் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதுக்கு தனித்தனியாக பேசணும்னா அது நிறையா போகும். ஸோ பொதுவான ஒரு கருத்துனா நான் அதை கண்டுக்க மாட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டேன். என்னுடைய வேலை அது அல்ல, மக்கள் பணி என்னுடைய வேலை. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, எனக்கு குழந்தைகள் தான் ரொம்ப என்னுடைய மகிழ்ச்சி, மரம் செடி கொடி வளர்ப்பது. ஸோ இதுதான். அதை தாண்டி LGBTQ மக்களுக்கான சேவையும் அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கையும் இறைவி ஆர்கனைசேஷன்லேருந்து பண்ணுறதுக்கான வழிகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். என்னுடைய ஆத்ம திருப்திக்காக ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ரோஷினி அறக்கட்டளை என்று ஒன்று ஆரம்பித்து அதில் பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும், குழந்தைகள் மற்றும் முதியோர்களுடைய பாதுகாப்பு, ஸோ பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பேரண்ட்ஸால் கைவிடப்பட்ட குழந்தைகள், அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள், இந்த மாதிரியான குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணி அவங்கள, ஆக்சுவலி எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பர்மனன்ட் ஹோம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அவங்கள எங்கே இருக்காங்களோ அங்கே அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு இயர்லி தேவையான, அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு தேவையான விஷயங்கள், முதியோர்களுக்கு வந்து அவர்களுக்கு மெடிசன்ஸ், ஃபுட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் இருக்கும் இடத்துலேயே அவர்களுக்கு அது வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதை நாங்கள் அதில் பணியாற்றி கொண்டு வருகிறோம். அதில் மரம் செடி கொடி வளர்ப்பது, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நிறைய வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணி அந்த வில்லேஜுடைய மாற்றம், ஒரு வில்லேஜ் வந்து எப்படி தூய்மையாக இருக்கணும், இந்த வில்லேஜில் வந்து எப்படிப்பட்ட கல்விகள் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அப்படிங்கிறத அந்த வில்லேஜுடைய தலைவர்களுடைய உதவி நிமித்தம் ரோஷினி ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் அந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் கொடுத்துட்ருந்தோம். நான் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியான என்னுடைய பயணம் அது. ஸோ இதை தொடர்ந்து ஒரு ஆளுமை நம்ம கையில் இருக்கும் பொழுது அதை இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் நிமித்தம் இந்த வாய்ப்பு கிடைச்சது. இதை கரெக்டாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் இதை ஏற்படுத்திக்கிட்டேன். ஸோ முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு தொடர்ந்து ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்சம் வெளியில் இருந்தனால ஃபோன் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக ஒரு 20 கால்ஸ் இருந்துச்சு என்னுடைய சகோதரி மூலயமா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான எமர்ஜென்சி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது அவங்க ஒரே வார்த்தை சொன்னது, உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான அங்கீகாரம், நீ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே, நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கோம் நிறைய விஷயங்கள், என்ன அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடிக்கடி சொல்லவே இல்லை, அண்ணனை பற்றி பேசவே இல்லை, நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல, ஸோ அங்கேருந்து உனக்கு அழைப்பு வந்திருக்கு, இந்த மாதிரி வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட்டாக உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா, எவ்வளவோ பேர் சென்னையில் இருக்காங்க, எவ்வளோ என்னை விட விஷயங்கள் பெரிய சாதித்தவர்கள்லாம் இருக்காங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, கிண்டல் பண்ணுறீங்களா, ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்பலை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பலை. நான் நீங்கள் ஜோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ஃபோனை. அப்புறம் திருப்பி கால் பண்ணி, லூஸே நிஜமாலுமே தான் சொல்கிறேன், உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. சீரியஸாக தான் கேட்குறீங்களா? சரி, அது பொய்யா இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, எனக்கு அது ட்ரிபிள் இல்லை, 5 ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கால் பண்ணி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க. அது எனக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் ரெண்டாவது தாட்டுக்கே போகவே கேட்டோன்னே ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த மற்ற கட்சிகளை ஆரம்பிக்க அந்த ஸ்டேஜ்
பேரை சொல்ல விரும்பவில்லை. ம். ஸோ அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து நிறைய எங்களுக்கு நாங்கள் அந்த இறைவி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறையா சின்ன சின்ன பொறுப்புகள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்லாம் எங்களுக்கு அழைப்புதல் வந்துச்சு. நாங்கள் அதில் பெருசாக ஈடுபாடு காட்டலை. நம்ம வந்து கட்சிக்குள்ளே போக வேண்டாம், நமக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். பட் நான் தமிழர் கட்சியிலேருந்து அழைப்பு வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பேசுறதுக்கான ஒரு மறுப்பும் தெரிவிக்க என்னுடைய மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி வரவே இல்லை. ஏன்னா அது என்னுடைய எப்படி சொல்றது, அண்ணாவோட பேச்செல்லாம் கேட்டு நான் ரொம்ப பூரிச்சு போன விஷயங்கள். அப்படிங்கிற அண்ணனோட பேர் சொன்னோட்டியுமே ஓகே அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். எதையுமே நான் பற்றி யோசிக்கல. அருமை. ஜெயிக்கிறமோ தோக்குறமோ தேவையில்லான்னு சொன்னது போல விதைகளை போடுவோம், என் பிள்ளைகள் அறுவடை செய்வார்கள்னு சொன்ன போல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது எனக்கு மேட்டரே கிடையாது, விதைகளை போடுவோம் அப்படின்னு இறங்கிட்டாச்சு களத்தில். இப்போ வென்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சட்டமன்ற வேட்பாளராக வென்று வரும்போது இந்த சமூகத்திற்காக இல்லை நீங்கள் என்ன கனவு வைத்திருக்கிறீர்கள் இந்த மக்களுக்காக செய்கிறதுக்காக? நான் வென்று வந்தால் முதலாவது என்னுடைய சமுதாய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் என்று ஒரு கண் துடைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் இருக்கிற அரசியல் கண் துடைப்பு தான் அது. ஸோ அந்த கண் துடைப்பை உறுதிப்படுத்துவேன். ஸோ எங்களில் ஒருத்தவங்க இருக்கும் பொழுது தான் ஸோ அதோட விஷயம் வந்து கரெக்டாக நடக்கும். அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்வாதார போராட்டத்துக்கு நிறைய பேர் பேசலாம், நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் நின்று பேசும்பொழுது தான் அதோட வலியும் அதோடைய வேதனையும் புரியும். ஸோ ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருநர் சமுதாயத்துக்கு மட்டும் நான் நிற்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு எல்லா மக்களுக்கும், ஏன்னா இந்த சோசியல் சர்வீஸ் சமூகத்தில் ஒரு அங்கமா தான் எல்லாரும் பார்க்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு திருநங்கையா நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. திருநங்கையா பார்த்தாலும் சரி, ஆனா பார்த்தாலும் சரி, பெண்ணா பார்த்தாலும் சரி, மனுஷன் நான். ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உங்களை எப்படி பார்க்குறேங்கன்னு தான் எனக்கு பிரச்சனை. நீங்கள் என்னை எப்படி வேணுமோ பார்த்துக்கோங்க, என்ன வேணுமோ சொல்லிக்கோங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் உங்களை என்னவா பார்க்குறேன், நான் ஒரு தாயா உங்களை பார்க்குறேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ உண்மையை சொல்லணும்னா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல சமுதாயம். கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க. ஸோ பேசணும்னா எனக்கு நிறைய அந்த தனிப்பட்ட விஷயங்களை வச்செல்லாம் பேசலாம். பட் நான் இப்போ அதெல்லாம் பேச விரும்பல. வரக்கூடிய நாட்களில் இன்னும் பேசுவேன் நிறையா. கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க, மக்கள் இடத்துல ஒரு புரிதலே இல்லை. ஆனா சொல்றது என்னன்னா, அண்ணன் சீமான் மேடையிலே கத்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு கத்துறது எது, கருத்தை சொல்லுகிற தளம் எதுன்றது புரியல மக்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த வேறுபாடை முதல்ல நான் உடைக்கணும். எங்களுடைய சமுதாயத்திலே அது இல்லை நிறைய பேர்த்துக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும், நான் வென்று வந்தா என்னுடைய சமுதாய குரலாக நான் இருப்பேன். என்னுடைய சமுதாயத்துடைய வாழ்வாதாரத்தையே மாற்றுவேன். எங்களுக்குன்னு சில விஷயங்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வரக்கூடிய நாட்கள் அதெல்லாம் நாங்கள் தெரிவிப்போம். அது எல்லாத்தையும் உறுதியாக பண்ணுவோம். முதல் முறையாக இப்படிப்பட்ட வாய்ப்பை நான் தமிழர் கட்சி கொடுத்துருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றையே வந்து மாற்றி போடக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லாரும் எங்களை எப்படி பார்க்கிறார்கள், நான் தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறது என்று ஒரு ஊடகங்களிலே இப்பொழுதே நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க வாய்க்கு வந்தபடி. பட் அவர்களுக்கு வந்து அதான் திருநங்கைகள் சினிமாவிலே அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் அவளை ஒதுக்கி வைத்து அவங்கள பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த சமுதாயம். ஆனா அண்ணன் சீமான் கட்சியில தூக்கி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அது நார்மலான பீப்புளால அந்த சிந்தனையில கூட சிந்திக்க முடியாது. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த கட்சிகள் கொடுத்துருக்கலாமே. கண் துடைப்பு, பிச்சை போட்டது, திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம்னு சொல்லி அவர்களுக்கு யாசகம் கேட்காதீர்கள் என்று பொய்யை சொல்லி யாசகம் தான் கொடுத்துட்டு இருக்கு இந்த தமிழகம். திருநங்கைகளுக்கு மட்டும் இல்ல, பொதுவான எல்லா மக்களுக்கும் 1000 ரூபாய் பணம் அது இது பிச்சை போட்டுட்டு இருக்கு. புரியுதுங்களா? நாங்கள் பிச்சையெல்லாம் கேட்க வரல, நாங்கள் பிச்சையை கொடுக்க வந்திருக்கோம் உங்களுக்கு. நீங்க என்ன எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் எங்கள் திருநங்கைகளுடைய நான் முதலாவது ஜெயிச்சு நான் வந்தேன்னா என்னோட திருநங்கைகளுடைய கரங்களை ஏந்தும் கரங்களா இல்லை கொடுக்கும் கரங்களா நான் மாற்றுவேன். ஸோ அதை என்னோட அண்ணனுடைய சீமான் அண்ணனுடைய சப்போர்ட்னால் அதை நான் மாற்றுவேன் கண்டிப்பாக.
இனி ரோஷினி அவர்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள் இருக்குது. இனி ரோஷினிக்கு மிகப்பெரிய பொறுப்பை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதை நோக்கி உங்களை நடத்தி கொண்டு இதுக்காக நீங்கள் தயாராகிட்டீங்களா? இதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? எப்படி உங்களோட தேர்தல் பணிகள்? இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் மக்களிடத்திலே இணைஞ்சு கேட்கும்போது, அதாவது கட்சிக்கு வந்ததுக்கு அதாவது என்னை அறிவித்ததுக்கப்புறம் நான் மக்களுக்கு தெரியப்பட்டதுக்கு அப்புறமேட்டு நான் பேசும்பொழுது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அவர் கட்சியில் இருக்கியா, கத்திட்டே இருப்பாரு அவரா, மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. தமிழ்நாடு மக்கள் தான், தமிழ் பேசுகிற மக்கள் தான், அண்ணன் பேசுகிற தமிழ் அவர்களுக்கு புரியல. நார்மலா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பேசினா அந்த மக்களுக்கு புரியுது. அந்த தமிழ் வார்த்தைகளிலே பேசும் பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசுறதே புரியல. நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது, கத்திக்கிட்டே இருப்பாரு அவரா, என்னமோ கத்துவாரு, கேட்டிருக்கியா, நீங்க கேட்டிருக்கீங்களா, அவர் பேசுறத கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம், ஒண்ணுமே புரியாத, அவர் படிக்க ஏதோ திராவிடம் பாரு, அதும்பாரு இதும்பாரு, தமிழ் புரியவில்லை. ஸோ அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஓகே இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும், மக்களோட இணைச்சி மக்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லி, ஸோ நம்மளோட பணியை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான. உங்களோட வில்லிவாக்கம் தொகுதியில் கட்சி பணிகள் இந்த தேர்தலுக்கான பணிகள் தொடங்கிட்டீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தல் பணி தொடங்கிட்டோம், பட் பிரச்சாரம் இன்னும் போகலை. திருச்சியில் நடக்கிற மாநாடுக்கு பிறகு பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி விடுவோம். பட் அங்கே நடக்கக்கூடிய பேசிக்கான ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ களத்தில் இறங்கி போராடுறது மட்டும்தான் ஒரே விஷயம். ஸோ இது எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு. ஸோ அண்ணன் சீமானையும் அவருடைய கொள்கையும் சுமந்து கொண்டு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு போய் பேசி புரிய வைக்க முடியுமோ அந்த பணியை நான் தொடர்ந்து பண்ணுவேன். ஸோ இது எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு, இதை நான் சரியாக பயன்படுத்தி மக்களிடத்தில் பேரன்பையும் ஆதரவையும் பெற்று நான் தமிழர் கட்சியின் வேட்பாளராக ஜெயிச்சு வருவேன். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட உங்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட அருந்தமிழ் நேயர்களின் சார்பாக உங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றி மேடம்.